محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم صدق الله المولانا العظيم وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم إن الدنيا ملعونة وملعون ما فيها إلا ذكر الله وما والاه وعالما أو متعلما أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அன்னலம் பெருமானார் நம் இருளும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தாபீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நாம் நம் குடும்பத்தார்கள் உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோனின் வற்றாத கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே அற்புதமான ஒரு வாழ்வை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த துன்யாவினுடைய வாழ்வு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட ஒரு வாழ்வு. எல்லா மனிதர்களும் எல்லா நேரங்களிலேயும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. மனிதனுக்கு இறைவன் வழங்குகின்ற அருட்கொடைகளும் கூட எல்லோருக்கும் சமமாக இறைவன் வழங்குவதில்லை. அல்லாஹ் யாருக்கு எப்படி வழங்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய நிஅமத்துக்களை அருட்கொடைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்குகின்றான். அப்படி பல்வேறு விதமான நிஅமத்துக்கள் இந்த மனிதனுக்கு கிடைக்கப்படுவதை போன்று உலகத்திலே மனிதனுக்கு சில துன்பங்களும் ஏற்படுகின்றது, சோதனைகளும் ஏற்படுகின்றது, கவலைகள் ஏற்படுகின்றது. இன்றைக்கு பரவலாக பெரும்பாலும் நாம் பார்க்கின்றோம், மனித சமுதாயத்திலே நோய்கள் அதிகமாக ஆகிவிட்டது. நோய் இல்லாத வீடுகள் இல்லை என்கின்ற அளவிற்கு, அது மாத்திரமல்லாமல் நோய் இல்லாத மனிதர்களே இல்லை என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் ஏதாவது ஒரு சிறிய நோயாவது வந்து தொற்றிக் கொள்ளுகின்றது. அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகெங்கும் நோய்கள் பரவி இருக்கின்றது. உடல் நோய்கள் மாத்திரமல்லாமல் உள்ளத்தை கவலைக்குள்ளாக்குகின்ற சில விஷயங்களும் மனிதனுக்கு ஏற்படுகின்றது. இன்றைக்கு உடல் நோயை விட உள்ள நோய் என்பது, மனதிற்கு ஏற்படுகின்ற மனநோய், மன அழுத்தம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக உலகத்திலே ஆகியிருக்கின்றது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகின்றார்கள். மன அழுத்தத்திலே இருப்பார். இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இந்த மன அழுத்தத்தின் விளைவுகளில் ஒன்றுதான் உடல் நோயை ஏற்படுகின்றது என்பது மருத்துவர்கள் கூறுகின்ற கருத்து. இந்த ஸ்ட்ரெஸ் என்பது, மன அழுத்தம் எதனால் ஏற்படுகின்றது? இன்றைக்கு நிறைய செய்தித்தாள்களை நாம் பார்க்கின்றோம். சமீபத்தில் நடக்கின்ற சில நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். மன அழுத்தம் சில பிரச்சனைகளின் காரணமாக மனிதன் தனக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற நிகழ்வுகளால் பாதிக்கப்படுகின்ற பொழுது மன அழுத்தம் அடைகின்றான். தன்னை சார்ந்தவர்களோடு வாழுகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளால் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்றது, மன அழுத்தம் ஏற்படுகின்றது. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மனிதன் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் அதிகமான வேலை பளுவின் காரணமாக மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றான். அதிகமான வேலை பளு, ஏதாவது ஒரு கம்பெனிகளுக்கு கீழே வேலை செய்கின்ற பொழுது சில டார்கெட்டை வைக்கின்றார்கள். இதை இத்தனை நாட்களுக்குள் முடித்து
மனிதனுக்கு சில வேலை பொருட்கள் அதிகமாகின்ற பொழுது அவன் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றான். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தால் மன அழுத்தம் ஏற்படுகின்றது. நெருங்கிய உறவினர்களுடைய மரணம், இது போன்ற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருப்பு முனைகள், ஏதாவது ஒரு கஷ்டங்கள், வாழ்க்கை முறையிலே மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது மன அழுத்தம் ஏற்படுகின்றது. இன்னொன்று, பண பிரச்சனைகளின் காரணமாக உலகத்தில் பெரும்பாலான அந்த மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள் பண பிரச்சனையின் காரணமாக ஏற்படுகின்றது. பண பிரச்சனை எதனால் ஏற்படுகின்றது? தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிப்பதினால். நமக்கு தேவையே இல்லாத பொருட்களாக இருந்தாலும் ஆன்லைனிலே போனிலே காட்டிவிட்டது என்பதற்காகவாவது அதை ஆர்டர் செய்து வீட்டிலே வைத்துக் கொள்வது. பல நாட்களாக அந்த வருகின்ற பார்சலையும் கூட பிரிக்காமல் இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே நிறைய அதுபோன்று ஆன்லைனில் வாங்கிய பொருட்களை வாங்கி குவித்துக் கொள்வது. இன்றைக்கு 0% இன்ட்ரெஸ்ட் என்ற ஒரு பெயரிலே, ஒரு மாயையிலே, நாங்கள் வட்டி அல்ல என்கின்ற மாயையிலே பல்வேறு மனிதர்களை இந்த சூழ்ச்சியிலே சிக்க வைப்பதற்காக இன்றைக்கு எல்லா பொருட்களும் இஎம்ஐ. வீட்டினுடைய ஃப்ரிட்ஜில் இருந்து, வாஷிங் மிஷினில் இருந்து, வாங்குகின்ற பைக்கு, காரில் இருந்து எல்லாவற்றுக்கும் இஎம்ஐ என்கின்ற பெயரிலே மனிதனுடைய கடன் சுமைகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த பொருட்களை நம்மிடத்திலே இருக்கக்கூடியவர்கள். கார்ப்பரேட் கம்பெனிகளினுடைய ஒரு முயற்சி என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு வருடமும் சில கோடிகளை வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டும். எதையாவது செய்து வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதிலே ஒன்று என்ன? மக்களுடைய ஆசையை தூண்டிவிடுவது. நாம் கடைக்கு போக வேண்டும் என்று அல்ல, மிகப்பெரிய மால்களுக்குள் நாம் நுழைய வேண்டும் என்பதல்ல. இதற்கு ஒரே ஒரு போன், அந்த போனிலே நமக்கு தேவையானது, தேவையற்றது எல்லாவற்றையும் நம் கண்முன்னே வந்து காட்டுகின்றான். நாம் வீட்டுக்குள் எதையாவது பற்றி பேசிக் கொண்டிருந்தால் அடுத்த நாள் அதை பற்றி உண்டான அட்வர்டைஸ்மெண்ட் போனிலே வருகின்றது. நாம் வீட்டுக்குள் பேசிக் கொண்டிருந்த விஷயங்கள் போனிலே அது பதிவு செய்யப்பட்டு அதற்குண்டான விளம்பரங்கள் நமக்கு முன்னால் வருகின்றது என்று சொன்னால், இன்றைய டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ச்சி எடுத்து அது மனிதனுக்கு மிகப்பெரிய சிரமத்தை இன்றைக்கு உள்ளாக்கி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் போனிலே கொண்டு வந்து கொட்டுகின்றார். ஒரு மால் அல்ல, 2 மால் அல்ல, உலகத்தின் எல்லாம் போனிலே கிடக்கின்றது. அந்த அளவுக்கு அதை வாங்கி குவித்து கடன் சுமையினால் தற்கொலை செய்து கொண்டவர்கள் நிறைய இந்த சமுதாயத்திலே உண்டு. இப்படி பணத்தினாலான பிரச்சனைகள், தேவையற்ற செலவுகளை செய்து அதற்கு வட்டிக்கு வாங்கி அந்த வட்டியிலே கட்ட முடியாமல் தத்தளித்துக் கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டு, தன்னுடைய உயிர் மாத்திரமல்லாமல் சமீபத்திலே செய்தித்தாளினுடைய நிகழ்வு, ஒரு தந்தை தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் விஷத்தை கொடுத்து அவனும் தற்கொலை செய்து கொள்கின்றார். பண பிரச்சனையின் காரணமாக, வாங்கிய கடனை கட்ட முடியாததின் காரணமாக. இப்படி அதிகமான வேலைப்பொருட்கள் பண பிரச்சனையின் காரணமாக, இதுபோன்ற குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகின்ற தகராறுகளின் காரணமாக மன அழுத்தம் ஏற்படுகின்றது. இன்னொன்று, மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், உடல்நல குறைபாடால் சில பேர் மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றார்கள். தொடர்ந்து நோய் இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதற்காக அதை ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு சில மனிதர்கள் பார்த்தால் அது பிரச்சனையாகிவிடும். இன்றைக்கு நோய் இல்லாத மனிதர்கள் இல்லை. அதை சமாளிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நோயின் காரணமாக எனக்கு தொடர்ந்து நோய் இருந்து கொண்டே இருக்கின்றது என்று மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இறுதியாக சொல்லுவார்கள், சமூக ஊடகங்களினால் மனநலங்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. நமக்கு தேவையில்லாத கருத்துக்கள் வரும், அதற்கு ஏதாவது ஒரு கமெண்டை நாம் எழுவதற்கு, இப்படி பல பிரச்சனைகள் சமூக ஊடகங்களால் நிகழ்கின்றது. இப்படி இதற்குண்டான மன அழுத்தத்திற்குண்டான காரணங்கள் என்று நிறைய அதை சார்ந்த வல்லுநர்கள் வரிசைப்படுத்துகின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் எல்லாவற்றுக்கும் தீர்வை சொல்லி இருக்கின்றது. எல்லா விஷயங்களுக்கும் மார்க்கம் தீர்வை சொல்லி இருக்கின்றது. அந்த தீர்வுகளை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் அன்றைக்கே தீர்வை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறைப்படி யார் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ
அவர்களுக்கு மன அழுத்தம் வருவதில்லை. இன்றைக்கு மருத்துவ உலகம் மன அழுத்தத்திற்கு எவைகளெல்லாம் மன அழுத்தம் நீங்க வேண்டும் என்பதற்காக செய்ய சொல்லுகின்றார்களோ அவைகள் அனைத்தையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருங்கள் என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள். மன அழுத்தம் குறைய வேண்டுமா, தினமும் ஆழ்ந்த தியானம் செய்யுங்கள். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். தினமும் நீங்கள் திக்ருகளை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். சில திக்ருகளை வழக்கமாக செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் ஏற்படும். மன அழுத்தம் இல்லாமல் பாதுகாப்பு பெறலாம். மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள் தினமும். இன்றைக்கு இறைநேசர்கள் இந்த திக்கிரிலே பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு ஃபாஸ் என்கின்ற ஒரு பயிற்சி, மூச்சு பயிற்சியை இன்றைக்கு உலமாக்கள் சொல்லித் தருகின்றார்கள். மூச்சை இழுக்கின்ற பொழுதும் அல்லாஹ் என்று இழுத்து, மூச்சை விடுகின்ற பொழுதும் அல்லாஹ் என்று விடுத்து. இது மார்க்க அறிஞர்களால் கற்பிக்கப்படுகின்ற, கற்றுக் கொடுக்கப்படுகின்ற ஒரு சுவாச பயிற்சியிலே செய்யப்படுகின்ற ஒரு திக்ர். இன்றைக்கு அதைத்தான் மனவள கலை என்கின்ற பெயரிலே, வாழ்க்கை கலை என்கின்ற பெயரிலே இன்றைக்கு பணத்தை வாங்கி கொண்டு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற விஷயங்கள். நம் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கோ இதற்குண்டான வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான வழிமுறைகளை அவர்கள் சொல்லி தந்து விட்டார்கள். இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லா தரப்பிலேயும் பிரச்சனைகள் இருக்கின்றது. சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்டாலும் பிரச்சனை இருக்கும். அம்மா சாக்லேட் வாங்கி தர மாட்டேங்குது, அத்தா சைக்கிள் வாங்கி தர மாட்டேன்ட்டாரு அப்படின்னு பிரச்சனைகள் இருக்கின்றது. சமீபத்திலே கோவையில் நடந்த ஒரு நிகழ்வு, கோவை உக்கடத்திலே ரிஸ்வான் என்ற ஒரு மாணவர், 15 வயதான ஒரு சிறுவன் தற்கொலை செய்து கொள்கின்றார். கடந்த மாதத்திலே நடந்த நிகழ்வு. எதற்காக அவன் தற்கொலை செய்து கொண்டார்? அற்பமான காரணம். தன்னுடைய அக்காவிடம் ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு தர சொல்லியிருக்கிறான். அவங்க போட்டு தர மாட்டேன்ட்டாங்க. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், நான் நீ போட்டு கொடுக்க நான் போய் தற்கொலை பண்ணிக்குவேன், தூக்க மாட்டேன், இவன் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறான் அப்படின்னு விட்டுட்டாங்க. சிறிது நேரம் கழித்து அறைக்குள் சென்று பார்த்தால் அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்பது சமீபத்திய நிகழ்வு. இன்றைக்கு குழந்தைகளும் கூட ஒரு பிரச்சனையை எப்படி அதை சமாளிப்பது என்று தெரியாமல் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு எது பிரச்சனை என்பதையே தெரியாமல் தற்கொலை செய்து கொள்ளுகின்றனர். இப்படி நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. 17 வயதான சிறுவன் தன்னுடைய படிப்பு சுமையால் தற்கொலை செய்து கொண்டான் என்று நாம் சமீபத்தில் பார்த்தோம். கடந்த நவம்பரிலே டெல்லியிலே ஒரு மாணவன் பள்ளியினுடைய அந்த சுமை தாங்க முடியாமல், படிப்பு சுமை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும். இப்படி குழந்தைகள் முதற்கொண்டு இளைஞர்கள் வரை, பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், சிறியவர்கள் பெரியவர்கள், ஏழை பணக்காரன் என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கு தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. தினசரி நாளிதழ்களிலே ஒவ்வொரு நாளும் தற்கொலை இல்லாமல் ஒரு நாளிதழ் கடப்பதில்லை. கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் இந்தியாவினுடைய பிரபல நகைக்கடை உரிமையாளர் துபாயினுடைய பல அடுக்கு மாடுகளுக்கு மேல் ஏறி தற்கொலை செய்து கொண்டார் என்று நாம் செய்திகளிலே பார்த்தோம். இன்றைய செய்தித்தாளிலே பாருங்கள், நேற்றைய தினம் மதுரை ஐகோர்ட்டிலே மகாலிங்கம் என்ற ஒரு போலீஸ் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். மன அழுத்தத்தின் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி தொடர்ந்து செய்தித்தாள்கள் எல்லா நிலையிலேயும் மனிதனுக்கு பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. ஒரு சின்ன பிரச்சனையினாலும் அதை தாங்கிக் கொள்ளுகின்ற மன வலிமையை இன்றைக்கு மனித சமுதாயம் இழந்துவிட்டது. ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றதா, அதை தீர்வை நோக்கி நாம் செல்ல வேண்டுமே தவிர இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எந்த மனிதனும் நினைக்க கூடாது. இந்த மனித வாழ்க்கையின் யதார்த்தத்தை இந்த மனித சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துன்யா என்பது இன்பமும் துன்பமும் சேர்ந்து கலக்கப்பட்டதுதான். வாழ்க்கையில் இன்பம் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சுவனத்தில் தான் இருக்க வேண்டும். இந்த உலகம் என்பது அதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சின்ன வயசிலிருந்தே பழக்க வேண்டும். சைக்காலஜி டாக்டர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து கொண்டே இருக்காதீர்கள். எதை கேட்டாலும் உடனடியாக வாங்கி கொடுக்காதீர்கள். ஒரு நேரத்திலே அவன் ஆசைப்பட்டது கிடைக்காமல் போகின்ற பொழுது அவன் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றான். அந்த குழந்தை மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றது. ஒரு பொருள் கேட்டால் இதற்கு கொஞ்சம் டைம் ஆகும், அத்தா சம்பாதிச்சுதான் வாங்கணும், எதுவுமே உடனடியாக கிடைக்காது
இந்த உலகத்தில் எல்லாம் கிடைத்து விடாது என்ற பாடத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே போதிக்கும். எல்லாமே உடனடியாக கிடைச்சாது, கஷ்டப்பட்டு உழைத்தால் தான் எல்லாம் கிடைக்கும், அதுவும் அனைத்தும் கிடைத்து விடாது, அல்லாஹ் நமக்கு எதை நாடி இருக்கின்றானோ அது மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கும் என்ற பக்குவத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே நாம் சொல்லி பழக்க வேண்டும். இன்றைக்கு பெரியவர்களும் கூட மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் விபரீத முடிவுகளை எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்துக்கு பின்புதான் இலகு இருக்கின்றது. கொஞ்சம் கஷ்டப்படணும். வியாபாரமா கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் வியாபாரம் நடக்கும். குடும்பமா சில பிரச்சனைகள் தாண்டித்தான் குடும்பம் சீராக இருக்கும். பிள்ளை பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், அந்த குழந்தையிடம் நாம் நல்ல உபதேசங்களை சொல்ல வேண்டும். பிறகுதான் அவன் தன்னுடைய அந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வான், பெற்றோர்களுடைய நிலைகளை புரிந்து கொள்வான். எதுவுமே உடனடியாக நடந்து விடாது. இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே கஷ்டப்படாமல் வாழ்ந்தவர்கள் என்று ஒருவரையும் நாம் கூற முடியாது. இந்த உலகத்தின் மிகப்பெரிய அதிபதிகளாக ஆட்சி அதிகாரங்களை தங்களுடைய கைகளில் வைத்திருப்பவர்களும் கூட இன்றைக்கு பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ளுகின்றார்கள். உலகத்தின் உலகமா கோடீஸ்வரர்களாக பார்க்கப்படுகிறவர்களுக்கும் கூட இன்றைக்கு பிரச்சனைகள் இருக்கின்றது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான முன்னுதாரணமான வாழ்ந்தவர்கள் நபிமார்கள். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் விட அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். பல்வேறு விதமான சோதனைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்தில் அல்லாஹ் அவர்களை படைத்த போது தங்களுடைய மனைவியினால் சோதிக்கப்பட்டார்கள். அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். துன்யாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். எடுத்த உடனே மனிதனுடைய ஆரம்பமே சோதனையில் தான் ஆரம்பித்தது. அவர்களுடைய 2 மகன்கள் பிரச்சனை சண்டை செய்து ஒருவர் இன்னொருவரை கொன்றார். ஆபில் காபிலை கொன்று விட்டார். சோதனை அங்கேயே ஆரம்பித்து விட்டது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லா பிரச்சனைகளும் நபிமார்களுக்கு நடந்திருக்கின்றது. மனைவி சில பேருக்கு பிரச்சனை, மக்கள் சில பேருக்கு பிரச்சனை, பணம் பொருளாதாரம் சில பேருக்கு பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனைகளும் நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் மகனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, அல்லாஹ்வை ஏற்றுக்கல. நூஹ் ஒரு நபியினுடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். அழிக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ்ட்ட பேசுறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யாருடா என்னுடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். என்னுடைய மகன் கொஞ்சம் பார்த்து அவனை ஏதாச்சும் பாதுகாத்து. அப்ப அல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க, கால யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவன் உங்க மகனே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. உன்னை கொண்டு ஈமான் கொள்ளாதவன் அவனுடைய மகனே இல்லை. இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ், அவன் ஒரு தீயவன், அவனை உன்னுடைய மகன் என்று சொல்லாதீர்கள். உன் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவனை உன்னுடைய மகன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மனைவியும் மகனும் சோதனையாக ஆனார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அழிக்கப்பட்டார்கள். அதே போன்று நாம் பார்க்கின்றோம் நபிமார்களுடைய வாழ்க்கையில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன பிரச்சனை? நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை பத்தி பேசியிருப்போம். பிரச்சனை என்ற கோணத்தில் அவர்களை பார்த்திருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய சில வீடுகள்ல குழந்தை பாக்கியம் இல்லாத வீடு இருக்கிறாங்கல்ல, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தை இல்லைங்க. எத்தனை வருஷம்? 3 வருஷம் 4 வருஷம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 90 வயசு வரை குழந்தை இல்லை. எவ்வளவு பெரிய நபி, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமான நபி, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது 90 வயதிலே, 80 அந்த 90 வயதில் தான் குழந்தை பாக்கியம் வழங்கப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. எனவே நாம் எதனையெல்லாம் பிரச்சனைகளாக மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொருளாதாரமாகட்டும் குடும்பமாகட்டும், இது எல்லா விஷயங்களும் நபிமார்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கின்றது. அவர்கள் யாரும் மன அழுத்தத்துக்கு ஆளாகவில்லை. ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கிய பயணத்திலே இருந்தார்கள். இந்த உலகத்தில் எல்லாமே யதார்த்தமானது, இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நாம் ஒரு துன்பத்தை கடந்துதான் இன்பத்தை அடைய வேண்டும் என்று புரிந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். வரலாறுகள் சொல்லுகின்றது. எத்தனை வருடங்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் தெரியுமா? சுமார் 18 வருடங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
இப்படி எத்தனை நபிமார்களுடைய வாழ்க்கையை கூற முடியும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் என்னங்க பிரச்சனை? சொந்த அண்ணன் தம்பி தான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குல்ல, சொந்த அண்ணன் தம்பி தான் பிரச்சனை. இதெல்லாம் யதார்த்தம் நடக்கும். இதற்காக அவர்களை கோபித்துக் கொள்வதோ பேசாமல் இருப்பதோ உறவுகளை துண்டிப்பது மார்க்கத்தில் இவையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மனிதன் அப்படித்தான் இருப்பான். மனிதர்களிலே உனக்கு நெருக்கமான உறவுகள் இன்னமும் கொஞ்சம் உனக்கு துரோகம் செய்வார்கள். அனைத்தையும் பொறுத்து அதை மென்று கோபத்தை விழுங்கி அவர்களோடு இன்முகத்தோடு நீ நடந்தால்தான் நாளை ஆகிரத்தில் சுவனத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். மனிதர்களுடைய இடையூறுகளை தாங்கிக் கொண்டு யார் இந்த உலகத்தில் வாழ்வார்களோ நாளை ஆகிரத்தில் நல்ல நிலைமையிலே இருப்பார்கள். இடையூறுகள் தருகின்றார்கள் என்பதற்காக அவர்களை வெறுத்து ஒதுக்கி உறவை துண்டித்து வாழ்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்துள்ளார்கள். உறவை முறித்து வாழ்பவன் சுவனத்தில் நுழைய மாட்டான். அவனால பிரச்சனை ஏற்படும், அதை சகித்து நீ வாழ்கின்றாயே அதற்குத்தான் உனக்கு சுவனம் வழங்கப்படுகின்றது என்று கூறுகின்றது இஸ்லாம். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிய வயதிலேயே தன்னுடைய சகோதரர்கள் அண்ணன் தம்பிக்கு என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? வா விளையாட போலான்னு கூப்பிட்டாங்க. போய் ஒரு என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க? அவரை கொலை செய்வது என்று பிளான் பண்ணியிருந்தாங்க. வா விளையாட போலான்னு வெளியே கூட்டிட்டு போனாங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, கொலையெல்லாம் செஞ்சிட வேண்டாம், நம்மளுடைய தம்பிய தூக்கி ஏதாச்சும் கிணத்துல போட்டுருவோம். கிணத்தில் போட்டாங்க. போட்டு விட்டு தங்களுடைய தந்தையிடத்தில் வந்து சொன்னார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, தந்தையே ஓனாய் திட்டுவிட்டது, எங்களுடைய தம்பியை ஓனாய் தூக்கிட்டு போயிருச்சு. இப்படி தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பிகளால் பிரச்சனை சிறு வயதிலேயே. அதற்கு பின்பு அவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள். அந்த நாட்டிலே எந்த குற்றமும் செய்யாமல் சிறையில் இருந்தார்கள். இப்படி வாழ்க்கையின் பல பிரச்சனைகளை நபிமார்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சொந்த மக்கள் தங்களுடைய சமுதாயம் பேச்சை கேட்க மறுக்கின்றார்கள் என்பதற்காக கடலில் குதித்தார்கள். அல்லாஹ் மீனை வைத்து அவர்களை பாதுகாத்தான். அந்த மீன் வயிற்றில் இருந்த காலங்கள் அவர்களுக்கு சோதனையான காலங்கள். இப்படி நபிமார்களுடைய பல்வேறு வரலாறுகள். நம்முடைய நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன, நமக்கு நாம் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களில் அவர்களுக்கு என்ன ஏற்பட்டது? பிறக்கின்ற பொழுதே எத்தீமாக பிறந்தார். பிறக்கின்ற பொழுதே தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அந்த குழந்தையினுடைய நிலை என்ன என்று நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுதே தந்தை இல்லை, பிறப்பதற்கு முன்னால் தந்தை மரணித்து விட்டால், பிறந்த 6 வயது தாயும் மரணித்து விட்டார். 6 வயசு குழந்தை இருக்கும்போது ஒரு தாய் மௌத்தாயிட்டா அந்த குழந்தையினுடைய நிலை என்ன? சொந்த பந்தங்கள் எப்படி அவர்களை பார்த்துக் கொள்வார்கள்? இவ்வளவு விஷயங்களை கடந்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள். காலம் முழுவதும் 40 வயது வரை மக்காவே போற்றியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. முஹம்மது என்று சொன்னால் நம்பிக்கைக்குரியவர் என்று எப்பொழுது தீனுல் இஸ்லாத்தை சொன்னார்களோ அத்துணை நபர்களும் எதிர்த்தார்கள். அத்துணை நபர்களும் எந்த நாவுகள் அவர்களை புகழ்ந்ததோ மார்க்கத்தை 40 வயதில் எடுத்து சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் எதிர்த்தார்கள். கல்லை கொண்டு அடித்தார்கள், மண்ணை கொண்டு அவர்களை சபித்தார்கள். இந்த இடையூறுகளை எல்லாம் தாண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகளில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்த பொழுதிலும் நம்முடைய கொள்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மன அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும், அந்த நம்முடைய நிலைகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த துன்யாவை அற்பமானதாக அதன் முதலில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துன்யால ஒரு விஷயம் கிடைக்காம போச்சு அப்படிங்கிறதுக்காக கவலைப்படக்கூடாது. இந்த துன்யால ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்பதற்காக கவலைப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்ன துன்யா மல்ஊனத்துன், இந்த உலகம் முழுவதும் சபிக்கப்பட்டது, சோதனையானது உலகம். அந்த சோதனையான விஷயங்களுக்காகத்தான் நாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். இன்ன துன்யா மல்ஊனத்துன் வ மல்ஊனுன் மா ஃபீஹா, அதிலே இருக்கின்ற எல்லாம் சோதனை. இல்லா திக்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய திக்ரை தவிர, வமா வாலாஹு, அந்த திக்ருக்கு சொந்தமானது அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடியதை தவிர, அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடியதற்கு சாதகமாக எவைகளெல்லாம் இருக்கின்றதோ, யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை தவிர, வ ஆலிமன் வ முத்தஅல்லிமன்,
ஒரு இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடியவர், அந்த இல்மை கற்றுக்கொள்பவர் இவர்களை தவிர, அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடியதை தவிர மற்ற அனைத்தும் உலகத்தில் அது சோதனை தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பிறகு இந்த துன்யாவுக்காக நாம் கவலைப்பட்டு அதனால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தவறான முடிவுகளை எதற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் சரியான ஒரு வாழ்க்கை பாதையை அமைத்து அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுவான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருட்களும் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை தான். இன்னொரு இடத்திலே அதை அழகு என்று வர்ணிக்கின்றான். அது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் அழகு, அது எப்படி வளர்க்கப்படாமல் அந்த குழந்தை போனதோ அது உங்களுக்கு சோதனையாக மாறும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக கூறுகின்றார். எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு உலகில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம். தன்னுடைய பிரச்சனைகளின் வாயிலாக, அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வீட்டினுடைய உறவுகளினுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், இப்படி பல்வேறு விதமான சமூகத்தினுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளினால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகலாம். தனக்கு ஏற்பட்ட நோயினால் மன அழுத்தம் ஏற்படலாம், சமூக ஊடகங்களின் வாயிலாக மன அழுத்தம் ஏற்படலாம். எவ்வளவு மன அழுத்தம் ஏற்பட்டாலும் கூட நாம் அல்லாஹ்வை நோக்கியவர்களாக நாம் இருந்தால், இந்த பிரச்சனை துன்யாவினுடைய பிரச்சனை ஒரு பிரச்சனையே அல்ல, இது யதார்த்தம். இந்த உலகத்திலே நடப்பது எல்லோருக்கும் நடக்கும். வீட்டிலே மரணம் எல்லோருக்கும் நடக்கும். வியாபாரத்திலே நஷ்டம், கோடிக்கணக்கில் வியாபாரத்திலே விட்டவர்கள் உண்டு, எல்லோருக்கும் நடக்கும் என்று யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் நகர்ந்து சென்றால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் நமக்கு சுலபமாக தெரியும். அல்லாஹ்வின் பொறுப்பிலே ஹஸ்புனல்லாஹ் என்று நாம் விட்டுவிட்டால் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன அழுத்தத்திலிருந்து இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. எல்லா பிரச்சனைகளையும் கண்டு அஞ்சாமல் அதை சமாளிக்கக்கூடிய திறமையை வளர்த்து கொண்டு வாழ்க்கையிலே எல்லா நிலைகளையும் கடந்து செல்லுகின்ற நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.